பிரீத்தியும் வெண்ணிலாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வெளிய வராங்க. வந்தா அந்த டைம்ல சக்தி வந்து அங்க இருக்காரு. அத பார்த்துட்டு வந்து, "என்ன மாமா இங்க நின்னுட்டுருக்கீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "என்னமோ தெரியல. எனக்கு வந்து தொண்டை அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. முழுங்கவே முடில. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஜீரணமே ஆக மாட்டேங்குது." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. "ஓ! அப்படியா? இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமாவே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொன்னி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு போயிட்டு உடனே ஒரு கசாயம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க. பிரீத்தியும் வெண்ணிலாவும் அவங்க வந்து சொல்றாங்க, "பாத்தியா இவள? வீட்ல எதுவுமே சாப்பிட மாட்டாளாம். வீட்ல எதுவுமே குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தா, பார்த்தா இப்போ உட்காந்து தனியா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா." அப்படின்னோனே, பாரு ஏதோ பண்ணிட்டு இருக்கா பாரு." அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா, "மாமா பார்த்தீங்களா?" அப்படின்னோனே, "அவ பண்ணி வச்சது அவளுக்காக குடிக்கிறதுக்கு இல்ல, எனக்காக தான்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க மாமா? என்ன பொன்னி இது எனக்கு தானே, உங்களுக்கு தான்." அப்படின்றாங்க. தேங்க்ஸ் பொன்னி." அப்படின்னோனே, "எனக்கு உடம்பு சரியில்லல்ல, தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, ஜீரணம் ஆவலன்னேன்ல, அதனால தான் எனக்காக பொன்னி வந்து இந்த கசாயத்த ரெடி பண்ணி வச்சிருக்கா. சொல்லாமயே செய்றவ தான் பொன்னி. இப்ப புரிஞ்சுதா? பொன்னி எனக்காக எல்லாமே பண்ணுவா. அவளுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். புரிஞ்சுதுல்ல உங்க 2 பேருக்கும்?" அப்படின்னோனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க பார்த்து. உடனே வந்து அந்த கசாயத்த எடுத்து குடிச்சிட்டு அப்படியே போறாரு சந்தோஷமா. இத பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல. பிரீத்தியாலயும் வந்து வெண்ணிலாவாலயும் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? எனக்கும் ஒண்ணும் புரியல. 2 பேரும் சண்டையா தானே இருக்காங்க. பொன்னி வந்து சக்தி மாமா கூட அவ்ளோ சண்டையா இருக்கா. அப்புறம் எதனால இப்படி ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் பயமா இருக்கு. கூடிய சீக்கிரம் 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் வந்து சேர நான் விடமாட்டேன். நான் வந்துட்டேன்ல. இவங்க 2 பேரும் எப்படி சேரலாம்? என்ன அந்த பொன்னி ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. என்னமோ வந்து சக்தி மாமா மேல விருப்பமே இல்லாத மாதிரி அவர் வந்து வந்து பேசினா மட்டும் பேசவே மாட்டேங்கிறா. இப்ப என்னன்னா அவர் கேட்காம கொள்ளாம அவருக்காக வந்து ரெமிடி ரெடி பண்ணி குடுக்குறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு பார்க்கறதுக்கு? வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம முன்னாடி வேணும்னே நடிக்கிறா. ஆனா உள்ளுக்குள்ள வேணும்னே சக்தி மாமா கிட்டே வர வைக்கிறதுக்காக நெறைய பிளான் பண்றா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் விடவே மாட்டேன். பொன்னியும் சக்தியும் ஒண்ணா சேரவே கூடாது." அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க. "ஆமா சேரக்கூடாது. ஒண்ணு எனக்கு கிடைக்கணும். வந்து இல்லன்னா உனக்கு கிடைக்கணும். சக்தி வேற யாருக்கும் சக்தி மாமா கிடைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்றது? அவள ஒரு காட்டாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போயிட்டுல, "என்ன பொன்னி ஓவரா தான் போயிட்டுருக்க. என்னமோ சக்தி மாமா உனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன. இப்ப என்னன்னா அவருக்கு வந்து ரெடி பண்ணி குடுக்குற ரெமிடி." அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க பொன்னி. "உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அவருக்கு நான் குடுத்தா உங்களுக்கு என்ன வந்தது? உங்க வேலைய பார்த்துன்னு போங்க." அது எப்படி வேலைய பார்த்துன்னு போ முடியும்? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல. என்னமோ எல்லார் முன்னாடியும் நடிக்கிற. அவர்கிட்ட மட்டும் பாசமா இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க இதெல்லாம் கேள்வி கேட்க முதல்ல நீங்க 2 பேரும் யாரு? உங்க வேலை என்னமோ அத பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நான் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வந்து செஞ்சு தருவேன். அது என் தனிப்பட்ட உரிமை. அதில தலையிட உங்க 2 பேருக்கும் உரிமை கிடையாது. உங்க வேலைய பார்த்துன்னு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லன்னா அவ்வளோதான்." "பாத்தியா அவ எவ்வளோ திமிரா பேசுறான்னு. இவள என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, சக்தி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, "என்னப்பா இப்படி இருக்கு இப்போ? தொண்டை வலிலாம் பரவாயில்லையா? இல்ல உனக்கு வந்து ரொம்ப எரிச்சலா அது நெஞ்செல்லாம் எரியுது. நீ இப்ப எப்படிப்பா இருக்கு?" அப்படின்னோனே, "எனக்கு இப்ப பரவாயில்லப்பா. பொன்னி போட்டு குடுத்த அந்த கசாயத்தால கொஞ்ச நேரத்தில எனக்கு அழகா ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஜீரண ப்ராப்ளமே இல்ல." அப்படின்னோனே, "நிஜமாவாப்பா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பொன்னி வந்து இந்த மாரிலாம் உனக்கு பண்ண மாட்டாளா? ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. இப்பதான் எனக்கு சந்தோஷமாச்சு. எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்குப்பா. எப்படியாவது கூடிய சீக்கிரம் பொன்னி மனசு மாறுவான்ற நம்பிக்கை இருக்கு. என் மேல அவருக்கு வெறுப்பு தான் இருக்கு. பாசம் சுத்தமா இல்ல. என்னை அடியோடு வெறுத்துட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. இப்பதான் புரியுது. பொன்னிக்கு என் மேல பாசம் இருக்குப்பா. ஆனா வந்து அவ என் மேல இருக்க கோவத்தால அத வந்து திரை போட்டு மறைச்சிருக்காப்பா. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. இதுக்கப்புறம் பொன்னி மனசு நோகாம நடந்துக்கடான்றாரு அவங்க அப்பா.